என்னதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துல போய் கை நிறைய சம்பாதிச்சாலுமே கூட நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃப் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஆட்கள் ஒன்னா ரெண்டா எவ்வளவு பேரு. சூரியன் எஃப்எம் 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு வணக்கம் திருச்சி. நான் உங்க ஆர்ஜே கேஷவ் தான் பேசிட்டு இருக்கேன். சோ நாளைக்கு வந்து டீச்சர்ஸ் டேங்க. சோ அதை முன்னிட்டு நேத்தில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறப்பு வணக்கம் திருச்சியில நிறைய டீச்சர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆசை இருக்கும்போது இவங்கள மாதிரி ஒரு டீச்சர் ஆகிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி யாரையா ரோல் மாடலா வச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி இன்னைக்குமே 2 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியோட அறிவியல் ஆசிரியர் சுந்தரராஜன் சார் தான். இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார். அனைத்து சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கும் வணக்கம். நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரசு உதவி பெறக்கூடிய ஆண்கள் மேல்நிலை பள்ளியில முதுகலை பட்டதாரி ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வரேன். என் பேரு வி சுந்தரராஜன். இந்த பள்ளிக்கூடத்துல முதல்ல 1994 ஜூலை 5ஆம் தேதி அட்ஹாக் பேசிஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு 2.5 ஆண்டுகள் கழித்து 1997ஆம் ஆண்டு முதல் ஒரு 15 வருஷம் பட்டதாரி அறிவியல் ஆசிரியரா பள்ளிக்கூடத்துல பணிபுரிஞ்சிட்டு 2011ஆவது வருஷத்துல இருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியரா இயற்பியல் ஆசிரியரா இந்த ஸ்கூல்ல இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஆழம் விழுது போல அறிவில் சிறந்த மாணவர்களை உலகம் முழுக்க அனுப்பி கல்வியினுடைய ஒரு பெருமைய உலகம் முழுக்க பறைசாற்றுகின்ற ஒரு 129 வருஷம் ஆன ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சதும் அங்க மாணவர்களுக்கு கல்வி சொல்லித்தர ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் இறைவன் கொடுத்த வரமா நினைக்கிறேன். அனைத்து சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோ சாரோட ஜேர்னியை நமக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் சார் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஸ்டே டியூன்டா இருங்க. இது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸ்கூல் லைஃப் அப்படின்னு வரும்போது அதனுடைய அட்ராசிட்டிஸ்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ உங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி டீல் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. சூரியன் எஃப்எம் 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு வணக்கம் திருச்சி. நான் உங்க ஆர்ஜே கேஷவ் தான் பேசிட்டு இருக்கேன். சோ டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு சுந்தரராஜன் சார். தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவாங்க. சார் நான் அடுத்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, டீச்சர் ஆகணும், டீச்சர் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு தாட் எப்போ உங்களுக்கு எந்த டைம்ல வந்தது? அண்ட் என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா தப்பா அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், வேற ஃபீல்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நல்ல அருமையான கேள்விய கேட்டிருக்கீங்க. என்னுடைய குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம். என்னுடைய தந்தையார் அரசு பள்ளியில அறிவியல் ஆசிரியரா இருந்து வேதியியல் ஆசிரியரா வேலை பார்த்தாரு. கிராமத்துல எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் எங்க அப்பா வந்து தேடி வருவாங்க. எங்க அப்பாவை பார்த்தோன்னா சொல்லுவாங்க, சார் நான் உங்களால இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். அந்த மாணவர்கள் சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து விருதும் கொடுத்த மாதிரி எங்க அப்பா சந்தோஷப்படுவார். ஆரம்ப காலத்துல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இது மாதிரி ஆசிரியர் ஆகணும்னு 9வது வரைக்கும் நான் நினைச்சதில்லை. 10வது எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்தது. என்னுடைய தகப்பனார், உனக்கே தெரியும் 2 நோபல் ப்ரொஃபஷன்ஸ், ஒன்னு வந்து டீச்சர், இன்னொன்னு வந்து டாக்டர். நீ டீச்சர் ஆயிடு, ஒரு நல்ல மருத்துவரை உருவாக்கக்கூடியவனும் ஒரு ஆசிரியன் தான் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. தட் டர்ன்ட் மை லைஃப். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என்னைக்காவது இந்த மாதிரி டீச்சரா வந்ததுக்கு ஏன்டா டீச்சரா வந்தோன்னு வருத்தப்பட்டதுண்டான்னு கேட்டீங்க. ஒரு நல்ல ஆசிரியனுக்கு கண்டிப்பா அந்த நினைப்பு வரவே வராது. அதனால என்னைக்கும் என் மனசுல நான் ஏன் ஆசிரியரா வந்ததுன்னு நினைச்சதே கிடையாது. இது பூர்வ ஜென்ம புண்ணியமா தான் நான் நினைக்கிறேன். அருமையான கேள்வி கேட்ட உங்களுக்கு இப்ப நான் வந்து கண்டிப்பா 2ஆம் தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வயசானாலும் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் எப்போதுமே மறக்கவே மாட்டோங்க. அவங்களுடைய பேர்ல இருந்து, அவங்களுடைய ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாமே அப்படியே மனசுல ஞாபகமா இருக்கும். சோ அவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி பேசுவாங்க, எந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்போம். காரணம் என்னன்னா அவங்க நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, இல்ல நாம அவங்கள்ட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்போம் இல்லையா. சூரியன் எஃப்எம் 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு வணக்கம் திருச்சி. நான் உங்க ஆர்ஜே கேஷவ் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குறது ஒரு சிறந்த ஆசிரியரால மட்டும்தான் முடியும். ஒரு மாணவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னா, அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறான் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது டீச்சர் தான். சோ அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம சிறப்பு வணக்கம் திருச்சில சுந்தரராஜன் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவாங்க. சார் இப்ப கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க, நாங்க நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஹோம்வொர்க் எல்லாம் வீட்டுல பண்ணுவீங்களா பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி? இல்ல எந்த மாதிரியான மெத்தடாலஜி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க டீச் பண்ணும்போது? அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு பாடம் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல அந்த பாடத்துக்கான வார்ம் அப், ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ், அந்த பாடத்துல என்னென்னலாம் அந்த பையன் கத்துக்க போறாங்கிறத சொல்லி அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ், இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல மணற்கேணி ஆப்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஆப். அந்த வீடியோஸை பிளே பண்ணலாம்.
பையனுக்கு வந்து எந்த விதமான மனச்சோர்வும் ஏற்படாம மோட்டிவேஷன் முடிச்சு லேர்னிங் அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு அந்த வீடியோஸையும் ப்ளே பண்ணி நம்ம பாடம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அந்த மாணவனுடைய மனசுல 2 தடவை டபுள் இம்பாக்ட் ஆகும். மாணவர்கள் நல்லா கவனிப்பாங்க. அந்த மெத்தடாலஜி லேர்னிங் அவுட்கமும் அவனுக்கு சொல்லி தரும். மெத்தடாலஜி இதுதான். சோ ஒவ்வொரு டீச்சர்ஸ்மே பசங்களுக்கு எப்படி டீச் பண்ணா கரெக்டா ரீச் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு நடத்துவாங்க. சோ அந்த வகையில சாருமே கூட பாத்தீங்கன்னா ஒரு சில மெத்தடாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காரு. இன்னும் சார் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் வணக்கம் திருச்சி உங்க ஆர்ஜே கேஷவ் கூட. மதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அம்மா அப்பாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு பதிலா குருவை தான் வைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அம்மா அப்பாக்கு அடுத்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்றவங்க இல்ல ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டா எல்லாத்தோட லைஃப்லயும் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் இல்லையா? சூரியன் எஃப்எம் 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு வணக்கம் திருச்சி. நான் உங்க ஆர்ஜே கேஷவ் தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட சயின்ஸ் டீச்சர் சுந்தரராஜன் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவோம் வாங்க. சார், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க 3 பேருமே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. சோ இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எப்படி இருக்கணும், அது எப்படி பில்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஃபைனலா இந்த டீச்சிங் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆசிரியரோட அணுகுமுறையை பொறுத்து தான் எல்லா இடத்துலயுமே. நல்லா நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு எந்த மாணவனும் மிஸ்பிஹேவ் பண்ணி எந்த தொந்தரவுமே தரமாட்டான். பெற்றோர்களும் அதுக்கு நல்ல பூரண ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த அளவுல ஒரு 28 வருஷம் எனக்கு சர்வீஸ் போனதே தெரியல. ஒரு நல்ல நாள்ல 2025 டீச்சர்ஸ் டேல டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிறந்த நாள்ல சூரியன் எஃப்எம் நேயர்களோட ஒரு இன்டர்வியூ செய்து அதுல என்ன பேச வச்ச சூரியன் எஃப்எம்முக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எங்களுக்காக டைம் ஒதுக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் மறுபடியும் சூரியன் எஃப்எம் சார்பா ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கு உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மக்களே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு ஆசிரியரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் யார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.